ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல தென் கைலாயம் சொல்லப்படுற வெள்ளையங்கிரி மலை பயணம் பத்திய வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மலை அடிவாரத்துல பூண்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் வந்து அமைஞ்சிருக்குது. கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பூண்டி கிராமத்துக்கு நீங்க 34 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் ஆகிரலாம். இதே இது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு 1 ஹவர் ஒன்ஸ் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 40 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க இங்க வந்து ரீச் ஆகிரலாம். இந்த மலையில விளையிற மூலிகை பொருட்கள வந்து இந்த கோயில் வாசல்ல விக்கிறத நீங்க ரொம்பவே பார்க்க முடியும். இந்த வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங்க்கு வந்து கேர்ள்ஸ்ல 10 இயர்ஸ் பிலோ இருக்கிற கேர்ள்ஸையும் 50 இயர்ஸ் அபோவ் இருக்கிற விமென்ஸ மட்டும் தான் அலோ பண்றாங்க. கீழ மலை அடிவாரத்துல இருக்கிற கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த பேம்பூ ஸ்டிக் தான். ஒரு ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, ₹30க்கு அங்க சேல் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க ஸ்டிக்கோட நீங்க ட்ரெக்கிங் போறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா, அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏறி நீங்க போறதுக்கு. மலை அடிவாரத்துல இருக்கிற சில ஷாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்க வேணுங்கிற ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நீங்க கீழ இருந்து எடுத்துட்டு போறது பெஸ்ட்டு. மேல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா, அவங்க கீழ இருந்து கேரி பண்ணிட்டு வர்றதுனால. அது மட்டும் இல்லாம வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் உங்களுக்கு மேல கிடைக்காது. மத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு மேல கிடைக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நீங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்றப்போ, கீழ வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம கேரி பண்ணிட்டு போற திங்ஸ வந்து செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எடுத்துட்டு போறாமா? இப்போ நீங்க பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு போனீங்கன்னா, அதுல இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கவர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் அவங்க அனுப்புவாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த தென் கைலாயம் சொல்லப்படுற இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு போகணும்னா, நீங்க 7 மலைகள தாண்டி தான் போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹில் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஸ்டெப்ஸா தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்டீப்பா இருக்கிற ஒரு ஸ்டெப்ஸா இருக்கிறத தான் நீங்க பார்க்க முடியும். கொஞ்சம் கஷ்டமான மலை வந்து இந்த ஃபர்ஸ்ட் மலை ரொம்பவே கஷ்டம் தான் நீங்க தாண்டி போறது. ஃபர்ஸ்ட் மலைய எப்படியோ நீங்க தாண்டிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நீங்க ஈஸியா போயிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு மலை முடியிற டைம்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளை விநாயகர் கோவில் இருக்கிறதையும், அங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். இப்போ செகண்ட் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளெயினாவும், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரியும் மிக்ஸ் ஆகி இருக்கும். அங்கங்க பிளெயினா இருக்கும். அங்கங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஹில்ஸ கம்பேர் பண்றப்போ, இது கொஞ்சம் ஈஸி தான் நீங்க போறதுக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போற மாதிரி இருக்கும். 'பாதி மலைய கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வழுக்குப்பாறை இருக்கிறத பார்க்கலாம். முன்னாடி இது வழுக்குப்பாறையா இருந்தது. இப்போ அத வெட்டி படிக்கட்டுகளா மாத்தியிருக்கிறாங்க. இதுல கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லா ஏறி போற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாம்பாட்டி சுனை இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இத பார்த்துட்டாலே 2வது மலை வந்து முடியப்போது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா நீங்க வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு, இந்த மாதிரி சுனை வர்றப்போ நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். வேற எங்கேயும் தண்ணி கிடைக்காது. தண்ணி கிடைக்காதுங்க. இங்க வர்றவங்க தண்ணி தண்ணி நல்லா டேஸ்டா இருக்கு, இங்க பிடிச்சிக்குவாங்க. பக்கத்துல நம்ம கடை ஒண்ணு இருக்கு, தெரியாது தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. சிறப்பு. பாம்பாட்டி சுனை அடுத்து பார்த்தீங்கன்னா, பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். பெரிய கல்லுக்கு கீழ சின்ன குகை இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த குகைய தாண்டுனதும் பார்த்தீங்கன்னா, நீங்க 2வது மலைய முடிச்சுட்டதா அர்த்தம். இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அடுத்து 3 ஹில்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 3வது மலை பார்த்தீங்கன்னா, கரடுமுரடான ஒரு மலைன்னு சொல்லலாம். படிக்கட்டுகள், கொஞ்சம் பாறை அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரடுமுரடா இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். அதுவும் இல்லாம இங்க நெறைய குரங்கு நடமாட்டம் இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும்.
3வது மலையிலயும் கைத்தட்டி சுனை இருக்கிறத பார்க்க முடியும். இங்கேயும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா, நீங்க உங்க வாட்டர் பாட்டில்ல ஃபில் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 4த் ஹில்லு. இது கொஞ்சம் டஃப்பான ஒரு ஹில்லுன்னு தான் சொல்ல முடியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, போற பாதை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல ஸ்டீப்பா ஏறுற மாதிரி இருக்கும். மலை, ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டு மாறி, மாறி உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா, இங்கேருந்து உங்களுக்கு பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லாருக்கும். உங்களுக்கு இங்கேருந்து கோயம்புத்தூர் சிட்டி வியூ பார்க்க அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு வெதர வந்து நீங்க 4த் மலையில போய் நல்ல வெதர நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ எடுத்த டைம்ல மிஸ்ட், கிளவுட்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகி இருந்ததுனால, உங்களுக்கு அந்த சிட்டி வியூ வந்து நல்லா தெரியல. ஆனாலும் நீங்க வெதர நல்லா என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 5த் ஹில்லு. இந்த ஹில்லுல பார்த்தீங்கன்னா, பீமன் கலியுருண்டை இருக்கிறத பார்க்க முடியும். அந்த தெரியிற அந்த பெரிய ஸ்டோனு தான் பீமன் கலியுருண்டைன்னு சொல்றாங்க. இந்த 5த் ஹில்ல பார்த்தீங்கன்னா, சம்மர்ல போனா கூட நல்ல சரியான காத்து வீசுறத உங்களால பார்க்க முடியும். 5த் ஹில் ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க ரிலாக்ஸா அங்கங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இந்த வெள்ளையங்கிரி ஹில்ஸ்ல ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லா நாளும் ஓப்பன்ல இருக்கிறதில்ல. சில குறிப்பிட்ட மாசங்கள்ல மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. பிப்ரவரி மிட்ல இருந்து மே மிட் வர தான் இந்த ட்ரெக்கிங் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஏன்னா, அப்பதான் மலையில வாழ்ற விலங்குகள் வந்து தண்ணி தாகெடுத்து கீழ போறதுனால ட்ரெக்கிங்க்கு அலோ பண்றாங்க. இல்லாட்டி அலோ பண்ண மாட்டாங்க. மத்த மாசங்கள்ல வந்து ட்ரெக்கிங் அலோ பண்றதில்ல. இந்த 5த் ஹில்லுல இருந்து பார்க்கிறப்போ, நாம போற அந்த 7வது மலைய நீங்க இங்க இருந்து பார்க்க முடியும். 6000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில வந்து நீங்க இங்க இருந்து பார்க்க முடியும். இன்னும் 2 மலைய தாண்டி அந்த மலை உச்சிக்கு போறது தான் நம்மளோட டார்கெட்டு. 6வது மலையில பார்த்தீங்கன்னா, ஆண்டி சுனை இருக்கிறத பார்க்க முடியும். இது சின்ன பூல் மாதிரி இருக்குது. இந்த மலைய கிராஸ் பண்றப்போ, கண்டிப்பா இங்க குளிச்சுட்டு தான் எல்லாரும் போறாங்க. 5 மலைகள தாண்டி வந்து 6வது மலையில இந்த ஆண்டி சுனையில குளிச்சுட்டு தான் எல்லாரும் போறாங்க கிராஸ் பண்ணி. அந்த தண்ணீல சிவலிங்கம் இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். இந்த தண்ணீல குளிச்சா ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாருமே நம்புறாங்க. இந்த வெள்ளையங்கிரி ஹில்ஸுக்கு திருநீறுமலை அப்படின்ட்டு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 5வது, 6வது மலைகள்ல பார்த்தீங்கன்னா, மண்ணு வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால திருநீறுமலை அப்படின்ட்டு பெயர் வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 7த் ஹில்லு தான். இந்த 7வது மலை வந்து ரொம்பவே சோதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெக்கிங் போற எல்லாருமே. இந்த கடைசி மலை வந்து ஏறி போறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மலை வந்து சுவாமிமுடி மலை அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது. நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் மலை கஷ்டமா இருந்ததோ, அதே மாதிரி 7த் மலையும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கிளைம் பண்ணி தான் மேல போற மாதிரி இருக்கும். ஆனா, மேல போய் வெள்ளையங்கிரி ஆண்டவர பார்த்ததுக்கப்புறம் உங்க கஷ்டமெல்லாம் பறந்து போயிரும். மேல இருக்கிற லிங்கம் பார்த்தீங்கன்னா, சுயம்பு லிங்கம். அதுவா உருவான லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸும் ஓப்பன்ல இருக்கும். இந்த டைம்ல தான் போணும் அப்டின்லாம் எதுவும் கிடையாது. நீங்க முடிஞ்ச அளவு நைட்டு வந்து உங்க ட்ரெக்கிங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஒரு 9:00, 10:00 நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஏர்லி மார்னிங் வந்து இந்த 7வது மலைக்கு வந்து நீங்க வந்துர முடியும். காலையில தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நீங்க சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு கீழ இறங்குறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும்.
ஃபைனலா வெள்ளையங்கிரி ஆண்டவர வந்து தரிசனம் பண்ணிட்டு, நீங்க சன்ரைஸ் பார்த்துட்டு கீழ இறங்க ஆரம்பிக்கலாம். இந்த மலைகள சுத்தியும் பார்த்தீங்கன்னா, வெள்ளை மேகங்கள் வந்து வெள்ளி போல ஃபுல்லா மூடி இருக்கிறதுனால, இந்த மலைக்கு வெள்ளையங்கிரி மலை அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது. இந்த 7த் ஹில்லுல இருந்து நம்ம சன்ரைஸ் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல நம்ம நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 7 மலைய கடந்து மேல ஏறி வந்ததுக்கப்புறம் சன்ரைஸ் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, திரும்ப நம்ம இறங்க ஆரம்பிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா, நீங்க நைட்டு ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. ஏன்னா, இந்த சம்மர்ல வந்து வெயில்ல வந்து நீங்க ஏறுறதும் சரி, இறங்குறதும் சரி ரொம்பவே டீஹைட்ரேட் ஆயிரும் பாடி. ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நைட்டு ட்ரெக் பண்ணீங்கன்னா, காலையில ஏர்லி மார்னிங் வந்து நீங்க 7த் ஹில் ரீச் ஆயிருவீங்க. தரிசனம் முடிச்சுட்டு நீங்க இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா, காலையில 10:00லாம் கீழ இறங்கிருவீங்க. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து ரொம்பவே டார்க்கா இருக்கும். ஆனா, உங்க கூட நெறைய பேரு ட்ரெக்கிங் போவாங்க. கண்டிப்பா நீங்க டார்ச் லைட் வந்து கேரி பண்ணிட்டு போகணும். டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல ஹில் மேல அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு புனித தலத்துக்கு நெறைய ஊர்கள்ல இருந்து ட்ரெக்கிங்க்கு மக்கள் வந்து வந்துட்டு போறாங்க. நம்ம பண்ற ஒரே தப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அங்கங்க நம்ம குப்பைகள வந்து போட்டுட்டு போயிர்றோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்கங்க உங்களுக்கு டஸ்ட்பின் மாரி பேக்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா, அங்க யாருமே போடுறதில்ல. எல்லாருமே கீழ போட்டுட்டு போறீங்க. இதனால நம்ம இயற்கைய வந்து நம்மளே அழிக்கிற மாதிரி இருக்கு. ட்ரெக்கிங் போறவங்க தயவு செய்து குப்பைகள வந்து போடாம, இந்த காடுகள வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது உங்களோட கடமையும் ஒண்ணு. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ஒரு பகுதியா இருக்கிற இந்த வெள்ளையங்கிரி மலை ட்ரெக்கிங் பத்தின வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.